ஏன் ஏட்டையா அழுவுறீங்க? நான் என்னதான் சொல்றதுப்பா, அட் a டைம் ஒரே நேரத்துல 2 உயிர் நண்பர்கள் செத்து விட்டாலுங்க. யாரு? தங்கமுத்து, கருப்புச்சி. ஏன் சிரிக்கிறா? அங்க பாருங்க. என்னத்த பாக்குறது? தங்கமுத்துவும் அந்த கருப்பட்டியும் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க தானா? உயிரோட இருந்துன்னு செத்து புட்டதா போய் சொல்றீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னப்பா வரல நான் என்ன செய்வேன்? தயவு செய்து வந்துருந்தேன், என்ன இல்லன்னா என் வேலை போயிடும். பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. வா போலாம். போங்க. ஏட்டையா, அண்ணன் ஏன் அடிச்சாரு தெரியுமில்ல? பசுமாட்டை அடிமாட்டுக்கு புடிச்சிட்டு போனா அதனால அடிச்சேன். இதெல்லாம் நான் கேட்டேன். ஏயா மரியாதை போக நடந்து வாங்க, இல்ல நான் லட்சி முட்டியாலே அடிப்பேன். லட்சிய காணுமே. நீங்க தான் டீ கடையில வச்சுட்டு இருக்கீங்க. நான் வேணா எடுத்து வரட்டுமா? நீ எடுக்கூடாது. நான் வேணா எடுத்துட்டு வரட்டுமா? காதுல பூ வச்சிருக்கேன்னு நினைச்சு கிடக்குறீங்களா, இல்ல என்ன பைத்தியக்காரன் நினைச்சு கிடக்குறீங்களா? உங்களை விட்டா இப்படியே ஓடி போட மாட்டீங்க. அதனால நான் என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வர்றேன். அந்த கருப்பட்டி, இவர் உன் அண்ணனா? ஏன் கேக்குற? உன்னை விட அறிவு ஜாஸ்தி இருக்கு. தங்கம் தானே வேணாங்கிறது. நடப்பா. என் வீட்டுக்காரர் இருக்கிற இடம் தெரியாது, அவ்வளவு சாது. அவருக்கு போய் இப்படி ஒரு பிள்ளையா? இவன் எங்க காலடி வச்சாலும் அடி, குத்து, வெட்டு. நான் என்ன செய்யறதுன்னே தெரியல. நீ ஏமா கவலைப்படுற? காலா காலத்துல அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா எல்லாம் சரியா போயிடும். எதுக்கு அவளை இழுத்து போட்டு அடிக்கவா? கொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா, புலியா இருக்கவங்க கூட பூனை மாதிரி அடங்கிடுவாமா. இவன் தான் கல்யாணம்னால தலை தெறிக்க ஓடுறானே, இவன் எங்க பொண்ணு பார்க்க வர போறான்? அட நாமலாம் பொய்யோ புழுவோ சொல்லி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். பொம்பளைங்களுக்கு இது கூடவா சொல்லி தரணும்? வளப்பலமா இது. ஐயா பொண்ணு, சீனி காப்பியா சக்கரை காப்பியா? கருப்பட்டி காப்பி. அட நம்ம காப்பி. பொண்ணு பிடிச்சிருக்கா? உன்னதான் கேக்குறாங்க. உன்னதான் கேக்குறாரு. அறிவு கெட்டவன. என்னடா மாப்பிள்ள? உள்ளத உள்ளபடி சொன்னா நீ தான் மாப்பிள்ள. என்னடா உளர்ற? உனக்கு தானே பொண்ணு பார்க்க போறதா அம்மா சொன்னாங்க. அது சும்மா சொன்னாங்க. அப்படி சொன்னா நீ வருவ. உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? என்னப்பா விளையாடுறியா? விளையாடுறது நான் இல்ல. டேய், நான் வீட்டுக்கு போறேன், வந்து சேருங்க. இருக்குமா நீங்க பண்ற நியாயம்? போனா போகுது, என்ன பொண்ணு கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி எங்க அவமானப்படுத்திட்டீங்களே. பொண்ணை கைய பிடிச்சிருத்தமா இல்ல கற்பழிச்சமா? ஏன் கத்துற? அதுதான் கம்மநாட்டி வளர்த்த பையன் இருந்து சரியா போச்சு. கம்நாட்டி அறுத கம்நாட்டி. ஏய், இது மட்டும் எங்க முத்துவுக்கு தெரிஞ்சது, உன்னை வெட்டி கூறு போட்டுரும். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயா. இது என் வீடுயா. ஓ விட. சரிமா வாங்க, நம்ம வீட்டுக்கு போ. யார கேட்டேன்னு கூட்டிட்டு போன நீ? நான் யாருடா கேட்கணும்? நீ முரட்டு பயலா இருக்கிறியே, ஊரெல்லாம் உன்னை பத்தி கேவலமா பேசுறேன்னு அவங்க கைய காலை பிடிச்சு நான் இதுக்கு ஏற்பாடு பண்ணேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து நிக்கிறியே. இனிமே யார் உனக்கு பொண்ணு கொடுப்பா? எனக்கு கல்யாணம் வேணும் நான் கேட்டேனா? நீ கேட்கலங்கிறதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஒரு தாயோட கடமை. அதே மாதிரிதான் பிள்ளைக்கு சில கடமைகள் இருக்கு. ஆமா, பெரிய கடமை வீரரு. அந்த அழகத்தை நான் பார்த்தேனே. உங்க அப்பா நீ எப்படி நான் வளரணும்னு கற்பனை பண்ணாரு தெரியுமா? நான் உனக்கு நல்ல புத்தி வரணுங்கிறதுக்காக உங்க அப்பா பாடின பாட்டை தினம் நான் தாலாட்டா பாடி உன்னை தூங்க வச்சேன். நீ அந்த பாட்டை கேட்டுதான் தூங்கினேன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது நீ அதை கேட்காமலே தூங்கி இருக்கிறேன்னு. அம்மா, நீ கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணல. பெத்த தாய்கிட்ட போய் சொன்னேன், வாங்கின கூலி பணத்துல பாதிய திருடிட்டேன். இதான் நான் செஞ்ச தப்பா? உங்ககிட்ட இருந்து வளைச்சு வச்சனே பணம். நான் குடிக்கினேன் சூடாங்க, எல்லாமே உள்ள இருக்கு பாரு. எனக்கு அப்பப்ப கொடுப்பிய 1, 2 செலவுக்கு, அதுவும் உள்ளதான் இருக்கு. அது சரியா இருக்கான்னு எண்ணிப்பாரு. அம்மா, பட்டணத்துல போய் டாக்டரை பார்த்தாதான் உங்களுக்கு கண் பார்வை வரும்னு நாட்டு வைத்தியர் சொல்லிட்டாங்க. உள்ளத உள்ளபடி சொன்னா உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காகத்தான்
தம்பி இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சு அது புரியாம நீங்க பேச முத்து, உன் தங்கமான மனசை புரிஞ்சுக்காம நான் தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சுக்கப்பா. அப்படி சொல்லாதீங்க. முதல்ல உங்களுக்கு கண் பார்வை வரணும். நான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் உங்க கண்ணால நீங்க பாக்கணும். அவன் நல்லா இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறான்னு உங்க வாயால சொல்லணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம். வாங்க. எனக்கு சீக்கிரமா கண்ணு வரணும்னு நான் கடவுளை வேண்ட போறேன். ஏன் தெரியுமா? ஏன்? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும். எனக்கு கல்யாணம் ஆகணும்னா உனக்கு கண் பார்வை வரணும். அதுக்கு நாம மெட்ராஸ் போகணும். ஏய் கருப்பட்டே, எல்லாம் ரெடியா? மூட்டை முடிச்சலாம் ரெடியா இருக்கு. பட்டணம் வந்தாச்சு, பட்டணம் வந்தாச்சு. கருப்பட்டி, பெரியவருக்கு வண்டிக்கான கூலியை கொடுத்துடுறா. ஆமா, உன்னை உட்கார வச்சு ஓட்டுனதுக்கு இன்னைக்கு நீ நறுமத்தில் தான் முடிச்சிருக்கணும். இல்ல கரடி மோத்திரம் முடிச்சிருக்கேன். கரடியா? எல்லாம் பொஞ்சாய் தான்யா. உன் கரடியை கூட்டிட்டு போய் காட்டுல போய் குடும்பம் நடத்து. டாக்டர், அம்மாவுக்கு கண் பார்வை வந்துரும்ல? அது பெரிய டாக்டர் வந்தாப்பா முடிவு சொல்லணும். அவர் அடுத்த வாரம் வந்துருவாரு. இப்ப அம்மாவுக்கு கண்ணுல தண்ணி வருதுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு மருந்து எழுதி தரேன். அடுத்த வாரம் வந்து பாரு. டாக்டர், நம்ம சம்பளம் 100 ரூபாய் கொடு. சரியா 100 ரூபாய் இருக்குது. ஆமா, வா. மறக்காம டெய்லி அந்த மருந்து போடுங்க. சரி. ஏய் கருப்பட்டி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் விலைக்கு வாங்க போறியா? நம்ம உண்டியல்ல இருக்கிறதே 1000 ரூபாய். நான் மெட்ராஸே வாங்கலாம்னு நினைச்சேன். இருக்கிறத பார்த்தா ஒரு துரும்ப கூட வாங்க முடியாது இருக்கு. அம்மாவோட வைத்திய செலவுக்கு 100 ரூபாய்க்கு எங்க முத்து போறது? உழைக்கிறது இதுக்கு இந்த உடம்பு இருக்கு. வாட, வாமா போலாம். பாருங்க, பஸ் ஸ்டாப்ல சைக்கிள் வச்சிருந்தேன். எவன வாழ்க்கை கைட்டு போயிட்டான். நான் போஸ்ட் ஆபீஸ் வாசல்ல என் சைக்கிள் இருந்தேன். ஏன் வாழ்க்கை பிடிக்க போயிட்டான்? சீக்கிரம் அடிப்பா. மீன் கடையில சைக்கிள் எடுத்து வச்சிருந்தேன். எவனோ சோமாரி வாழ்க்கை அதே சொல்லிட்டு போட்டாப்பா. எல்லாமே வால் டிப் கேஸ் தானே? எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய இருக்கும். சமாளிப்பா, வா. தம்பி கண்ணா, ஒரு டீ கொடுப்பா. என்ன முத்து, இன்னைக்கு நல்ல வருமானம் வந்திருக்குமே. அடிச்சு அடிச்சு கையெல்லாம் ஓஞ்சு போச்சு. பூரா வாழ்க்கை போன கேசா வந்திருக்குமே. அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் ஏன் திறமைதான். ஏதா இவ்வளவு? நான் தான் எல்லாரும் வாழ்க்கை புடிங்கி பிளாட்பாரத்துல ஒரு கடை இருக்கு, அங்க போகணும்னு நினைச்சேன். திருடி சம்பாதிக்க கூடாது, உழைச்சு சம்பாதிக்க. நாளைக்கே சைக்கிள் காரனா பார்த்து அதெல்லாம் கொடுத்துரு அவங்க கிட்ட. சரி சார், டீ இங்க விடுவா. உனக்கு இன்னைக்கு பச்சை தண்ணி கூட இல்ல. போ. ஐயோ, போலீஸ் வருது. கடையில எடுங்கப்பா. போலீஸ் வருது. கடையில எடுங்கப்பா. எடுங்கப்பா, கடையில சொன்னா கேளுங்க. போலீஸ் வருதுப்பா. கடையில போலீஸ் வருது. தூக்கு தூக்குன்னு சொன்னா எதை தூக்குறதுன்னு விவரமா சொன்னதானே தூக்க முடியும். என்ன நீங்க தூக்குங்க. பிளாட்பாரத்துல கடை வைக்க கூடாது உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன ஊருக்கு புச்சா? என்னையா புச்சா கிச்சாங்கிற? என்னையா சொல்ற? எந்த ஊரியா? இருக்க மாட்டீங்க. சரியான பட்டி காட்டானுங்க. ஓய், பட்டி காட்டாட்டியான்னு சொல்லிருக்காத. தம்பி தம்பி வேணாப்பா. ஏய் பாப்பாடா. ஆமா பாப்பா. பாப்பா பாப்பா வேணாப்பா. ஐயோ ஐயோ பாம்பு போச்சே. ஐயோ 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 கேளுப்பா. மறுபடியும் பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டீங்க, உங்க 2 பேரையும் ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன். பாப்பா இந்த ட்ரெஸ்ல அழகாவே இருக்கடா. நம்ம கடை போச்சுப்பா. ஆமா முத்து, உள்ளூர்ல எல்லாம் நீ புலியா இருப்ப, இங்க வந்து பூனை ஆயிட்டா பத்தியா? புலியா பூனையான்னு ஐயோ ஆட்டுறடா. ஒரு சைக்கிள்